அற்புதத்தை தேவன் செய்தார். ஹல்லேலூயா. அவர் எல்லா இடங்களிலும் அற்புதத்தை செய்து கொண்டே கடந்து போனார். அவருடைய அற்புதத்துக்கு எல்லையே இல்லை. அவர் எப்படியெல்லாம் அற்புதம் செய்தார் என்பதை வேதத்திலே நாம் அதிகமாய் நம்ம வாசிக்க முடியும். அவ்வளோ நன்மைகளையும் அவ்வளோ அற்புதங்களையும் தேவன் தமது ஜனங்களுக்காக தேவன் செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதே அற்புதத்தின் தேவன் இந்த நாளிலும் கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். என் வாழ்க்கையிலே அற்புதம் வேண்டும் என்று பல இடங்களிலே நாம் போய் பரிகாரங்களை செய்தாலும், பல இடங்களிலே மனிதர்களை சந்தித்தாலும், பல இடங்களுக்கு நீங்கள் கடந்து போனாலும், அற்புதம் செய்கிறவர் ஒருவர் மாத்திரம், அதனை ஆராதிக்கிற தேவனே. அல்லேலூயா. நீங்கள் மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே பற்றுதலாய் இருப்பது நலம். அவரை நம்புங்க, அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களோடு பேச வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். ஒரு நாளும் அவருடைய வார்த்தையை விட்டு விட்டு நீங்கள் விலகாதிருப்பீர்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை, தேவனுடைய சத்தம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் மௌனமா இருப்பது தேவ சித்தம் அல்ல. அற்புதம் வேணும் அப்படின்னா வாயை கொஞ்சம் திறக்கணும். அல்லேலூயா. தேவன் இலவசமாய் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 25வது வசனம். பேசுகிறவர்களுக்கு மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அல்லேலூயா. பேசுகிற தேவ வார்த்தைக்கு ஒரு நாளும் செவி கொடுக்காமல் விலகி போவோம் என்றால், ஒரு நாளும் நம்முடைய அழிவிலிருந்து நம்மளை தப்புவிக்க ஒரு மனிதனாலும் கூடாத காரியம். அல்லேலூயா. தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். யாரோடு பேசுகிறார்? யாரோடு பேசுகிறார்? இங்க இருக்கிற அனைவரோடும் கர்த்தர் பேசுகிறார். அவர் ராஜாக்களோடு தான் பேசுவேன், மந்திரியோடு தான் பேசுவேன் என்று குறிப்பிடப்படவில்லை. தேவன் உன்னோடு பேச வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை ஜனங்களாக இருந்தாலும் சரி, தேவன் உன்னோடு பேச வல்லவராக இருக்கிறார். ஆமென். பேசுகிற தேவனை நீங்கள் செவி கொடுத்து கேட்காமல் நீங்கள் போகுவீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பாக இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. உன் ஆபத்து காலத்திலே உன்னை விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்னு கேட்டா, அவர் மௌனம் சாதிக்கிற தேவன், பேசுகிறார். அவர் கல்லான தேவன் அல்ல. மனிதனுடைய கை வேலையினாலே செய்யப்பட்ட தெய்வத்தை நான் ஆராதிக்கவில்லையா, அவர் என்னை உருவாக்கின தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என் தேவன் பேசுகிற தேவன். எப்பெல்லாம் பேசுவார்? எல்லா நேரத்திலும் கர்த்தரினோடு பேச வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் அழிவில் இருந்து என்ன செய்யப்படுகிறார்கள்? தப்புவிக்கப்படுகிறார்கள். கேளாதவர்கள் அழிவிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். கேட்கிறவர்கள் பிழைக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுவோம். நாம் செய்கிற அனைத்து காரியம் ஏன் தோல்வியிலே போய் முடிகிறது? ஏன் எனக்கு இன்னும் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால், என் உலக சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேனே தவிர யார் சத்தத்துக்கு செவி கொடுக்கல? உன்னோடு பேசுகிற தேவ சத்தத்துக்கு நீ செவி கொடு. அல்லேலூயா. உலகத்துல அநேக பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அநேக பேர் உன்னை ஆசை வார்த்தைகளை கூறி
உன்னை மோட்டிவேஷன் பண்ற வார்த்தையெல்லாம் அநேகம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் மாலையிலே வாடி போகும். தேவ வார்த்தை எப்படி தெரியுமா? உன் வாழ்நாள் எல்லாம் நீ களி கூர்ந்து மகிழும்படி கர்த்தருடைய வார்த்தையை உன்னோடு பேச வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். சில நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது உதாசீனப்படுத்துகிறோம். சில நேரங்களில் கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது அதை விட்டு விலகி ஓடி விடுகிறோம். ஏனென்று கேட்டால், எனக்கு அதை காட்டிலும் இந்த உலகம் எனக்கு இன்பத்தை கொடுக்கிறது, அதை காட்டிலும் எனக்கு இது தித்திப்பாக இருக்கிறது, அதை காட்டிலும் எனக்கு இது லகுவாக இருக்கிறது, அதை காட்டிலும் எனக்கு இது ஆசையாக இருக்கிறது என்று அநேகர் ஓடி அநேக பேர் இன்னைக்கு பாதாளத்தில் சிக்கிக் கொள்வதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சத்தத்தை விட்டு போனவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களிலும் உன்னை அன்போடு கர்த்தர் அழைக்கிறார். என் சத்தத்தை நீ கேளு. அல்லேலூயா. என் சத்தம் உன்னை விடுதலையாக்கும், என் சத்தம் உனக்கு அற்புதத்தை செய்யும், என் சத்தம் உன்னை அபிஷேகத்திலே உன்னை மகிமைப்படுத்தும், என் சத்தம் அழிவிலிருந்து உன்னை பாதுகாக்கும். அந்த சத்தத்துக்கு நீ செவி கொடு. இந்த அழிவில் இருந்து யார் உன்னை பாதுகாக்க முடியும்? நோவாவுடைய காலத்திலே ஒரு அழிவு வந்தது. தேவ சத்தத்தை கேளாதவர்களை போல போனார்கள். என்ன நடக்கும், மழை பெய்யுமா என்று விஞ்ஞான ரீதியிலே பேசினார்கள். தேவ சத்தத்தை கேட்க மறுத்தார்கள். ஞானியை போல பேசினார்கள். அழிக்கப்பட மாட்டோம் என்று உறுதியாயிருந்தார்கள். மழை பெய்யாது என்று உறுதியாயிருந்தார்கள். இயற்கையை பார்க்கிறவர்கள், இயற்கையை பார்த்து கணிக்கிறவர்கள் கூட அவர்கள் காது கேளாதவராக இருந்தார்கள். இந்த இடத்துல மழை பெய்யாது, இந்த உலகம் அழியாது, அப்படிதான் ஓடிக்கொண்டு இருந்தாங்க, அப்படிதான் நடந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, தேவ சத்தத்தை கேட்டவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் ஆனது. மழை நிற்கவே இல்லை. இப்பதான் கொஞ்சம் பயம் வருது. அல்லேலூயா. இப்பதான் கொஞ்சம் பயம் வருது. இப்ப கேக்குறாங்க, ஐயோ, உண்மையான தெய்வத்தின் சத்தத்தை கேளாமல் போனேனே. கதறினார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். ஒரு பிரயோஜனமும் இல்லை. மழை மூழ்கடித்தது, இறந்து போனார்கள். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவ கொடுக்கிற சத்தம் உன் ஆபத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கும் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். யாரோடு கர்த்தர் பேசுவார் என்றால் உன்னோடு கர்த்தர் பேச வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. எத்தனை வருஷமா? 12 வருஷமாய். பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. பாடு எப்படிப்பட்ட பாடு என்று கேட்டால் பெரும்பாடு உள்ள பாடு. அந்த பாடுக்கு விளைவே இல்லை. அவ்வளவு பெரிய பாடுகளை சுமந்து கொண்டிருந்தவள். எங்கு திரும்பினாலும் பாடுகள். அவ கண்களை மூடினால் பாடு, படுத்தா நித்திரை அல்ல, நிம்மதியான தூக்கம் அல்ல, நிம்மதியான ஆகாரம் அல்ல. ஒருவனும் அவனோடு பேசுவதற்கு முன்வரவும் இல்ல. பெரும்பாடு உள்ள பாடு. எங்கிட்டு திரும்பினாலும் பாடு. 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 12 வருடமாய் பாடுபட்டவள். அல்லேலூயா. பாடை சொல்ல மிகையாகாது, அவ்வளோ பாடுகள். அந்த பாடை சுமந்து கொண்டு 12 வருடமாய். ஐயோ, இந்த பாடு எப்ப நீங்கும்? இந்த பாடை சுமப்பதற்கு நான் மரித்து போனால் எனக்கு நலமாயிருக்குமே அப்படின்னு என்றெல்லாம் நினைத்திருப்பாள். பாடை சுமந்து 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 தன் வாழ்க்கையை வெறுத்தவளுடைய வாழ்க்கையை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம்.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாடுகள் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் வெளியே சொல்லாமல் பாடுகளோடு இருக்கிறீர்கள். இந்த பாடு எப்ப நீங்கும்? வேலையிலே பாடு, குடும்பத்திலே பாடு, நான் போகிற இடமெல்லாம் எனக்கு பாரங்களும் பாடுகளும் தான் வந்து கொண்டே இருக்கிறதே தவிர பாடுகளை சுமந்து சொன்ன அநேக நாட்களாக இந்த பாடை இறக்கி வைக்காமல் சுமந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உனக்கு தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. இந்த பாடுகளை எங்க போய் நான் இறக்கி வைக்க முடியும்? இந்த வேதனை எங்க போய் இறக்கி வைக்க முடியும்? யாரிடத்துல இந்த பாட சொல்ல முடியும்? நல்லா இருக்கும் போது அநேகர் இடத்துல வருவார்கள். காசு பணத்தோடு இருக்கும் பொழுது அதிகமா என்னை நேசிப்பார்கள், திரளான் கூட்டத்தோடு இருப்பேன். ஆனால் ஒரு மனிதன் பாடோடு இருக்கும் பொழுது அவனை தேற்றுவதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். யோபுவை குறித்து பார்க்கிறோம். பாடுள்ள மனிதன் அவன் என்றைக்கு இந்த பாடுகளை சுமந்தானோ அன்றைக்கே அவனை விட்டு எல்லாம் விலகி போனார்கள். தன் மனைவி கூட சொன்னாள், நீ வாழ்வதை விட நீ மரித்து போவதை எனக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி விலகி போனாள். நண்பர்களும் அந்த பாடை பகிர்ந்து கொள்ள வந்தவர்கள் கடைசியில அவனை விட்டு விலகி போனார்கள். தனி மரமாக நின்று கொண்டிருந்தான். இந்த பாடுகளை எங்கு இறக்கி வைப்பது? இந்த உலகத்திலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உன் பாடுகளை இறக்கி வைக்க எந்த ஸ்தானத்துக்கு போனாலும், எந்த பரிகாரம் செய்தாலும், எந்த கோயிலுக்கு போனாலும், எத்தனை விதமான அன்னதானங்களை போட்டாலும் சரி, எத்தனை விதமான பரிகாரங்களை செய்தாலும் சரி, உன் பாடை இறக்கி வைக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா தேவ சமூகம் மாத்திரமே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு சத்த முறையிலே சொல்லலாமா? ஆகினால்தான் வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே. ஒரே ஒருவர் தான் அழைக்கிறார். மத்தேயு புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. உன் பாரத்தை எங்க இறக்கி வைக்கணும்னு கேட்டா ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம்தான். அங்கு இறக்கி வைத்தால் மாத்திரம்தான் உனக்கு என்ன உண்டுன்னு கேட்டா உனக்கு நிம்மதி உண்டு. அல்லேலூயா. நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்? இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். இன்னைக்கு நீ நினைக்கிற என் பிள்ளைகள் தருவாங்க, என் தகப்பனார் தருவார், என் தாயார் தருவார், என் சொந்த பந்தம் தருவார்கள், இளைப்பார்கள் என்று நீ நம்பிக்கொண்டு உன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறியே, என் அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு இளைப்பாறுதல் இந்த உலகத்திலே ஒருவராலும் கொடுக்கவே முடியாது, கர்த்தரை தவிர. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உண்மை. மனிதரை நம்பி ஏமாந்து போகாதீங்க. உன் பாரத்தெல்லாம் எங்க இறக்கி வைன்னு கேட்டா ஆண்டவருடைய சமூகத்துல. நான் உங்களிடத்துல கேட்கலாம், உன் பாரத்தெல்லாம் இறக்கி வைத்தனேன், நீ எனக்கு இவ்வளவு பணம் கொடு, அவ்வளவு பொருள் கொடு, இதை செய் அதை செய் அப்படின்னு கேட்டால் நீங்க செய்ய தயாரா இருக்கிறீங்க. ஆனால் இதனாலே உங்க பாரம் உங்களால இறக்கி வைக்க முடியுமா? நான் உனக்கு இளைப்பாறுதலை தர முடியுமா? சற்றளவும் என்னால கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 12 வருடமாக பாரத்தோடு இருந்தவள், வேதனையோடு இருந்தவள், தேவன் அவளுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இது உலக பிரகாரமான பாடு. இன்னொரு பாடு இருக்கிறது, கிறிஸ்துவினாலே பாடுபடுகிறவர்கள் வாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நான் யாருக்காக பாடுபடுறேன்? கிறிஸ்துவுக்காக. இந்த பாடு எதுக்காக? ஆண்டவருடைய நாம மகிமைக்காக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் ஜீவன் அற்று போனாலும், என் ஜீவன் சிதைத்துக்கப்பட்டாலும் நான் ஒரு நாளும் பாடுகளை குறித்து நான் முறுமுறுக்க போவதே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியிலே வந்து எப்படி பாடுபட்ட அவரை போல இந்த நாள் வரைக்கும் ஒரு மனிதனும் பாடுபட்டதாக அல்ல. தன் பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காக, கிறிஸ்துவின் வாழ்க்கை ஜெயம் பெறுவதற்காக, இந்த உலகத்திலே ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக, இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவர் பாடுபட்டார். கன்னத்தில் அறைந்தார்கள், முதுகை
உழுதார்கள். அவர்கள் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தன் சரீரத்திலிருந்து எடுத்தார்கள். அவரை கொன்றார்கள், நிறுவனப்படுத்தினார்கள். இந்த பாடு எதுக்காக? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டார். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டார். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டவர்கள் ஒரு நாளும் தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துவா, கர்த்தர் அவர்களை கனப்படுத்துவா. இன்னைக்கு உன்னுடைய பாடு எந்த நிலைமையில் இருக்கு? கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரப்பட்டால் நீங்கள் யாருன்னு கேட்டா பாக்கியவான்கள். அல்லேலூயா. 12 வருடமாய் தன் பாடுகளை சுமந்து தன் அறை வீட்டுக்குள்ளாக தன் இளைப்பாறுதல் கிடைக்காமல் சுமந்து கொண்டிருந்தவளுக்கு தேவன் இளைப்பாறுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுல 26வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் அதிக பாரம் உள்ளவர்களாக இருந்தா, இப்ப வைத்தியர்களினாலே என்ன செய்யறாளாம்? அநேக வைத்தியர்னால என்ன செய்யப்படுறா? வருத்தப்படுறா. இன்னைக்கு நீங்க யாரால வருத்தப்படுறீங்க? வேதம் சொல்லுகுதே, உன் வீட்டால வருத்தப்படுறியா? உன் பிள்ளைகளால வருத்தப்படுறியா? உன் குடும்பத்தால வருத்தப்படுறியா? இல்ல நண்பனால வருத்தப்படுறியா? அநேக வைத்தியரால இவ வருத்தப்படுகிற நிலைமையில காணப்படுகிறார். இன்னைக்கு நீங்களும் பல மனுஷனாலே வருத்தப்பட்ட நிலைமையில நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வருத்தப்படுத்தினார்கள். 5 இடத்துல அவரை கொண்டு போய் நிறுத்தி அவரை வருத்தப்படுகிறார்கள், அவளை கேவலப்படுத்துகிறார்கள், அவரை கேள்வி கேட்கிறார்கள். குற்றமில்லாத மாசற்ற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வருத்தப்பட்டார்கள். ஆனால் அதெல்லாம் அவர் ஒருபொழுது என்ன செய்யல? மனசுல வச்சு கொள்ளவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்படுகிற நிலைமையில இருப்பாய் என்றால் கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்க வல்லவரா இருக்கிறார் கேட்டா, இளைப்பாறுதலை தர வல்லவராக. எத்தனை பேர் மனுஷனால நீ வருத்தப்பட்டிருக்கிற? உடன் பிறந்தவர்களால வருத்தப்படுறியா? இன்னைக்கு கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தருவா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சத்த முறையிலே சொல்லலாமா? பாருங்க, வருத்தப்பட்டவளுக்கு கர்த்தர் அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அடுத்து சொல்லப்படுகிறது 27வது வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வஸ்திரங்காவை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி போதும். அல்லேலூயா. பாடுங்க, பாரப்படுறா, 2வது வருத்தப்படுறா. இப்ப எதை கேட்கிறாளா? இயேசு வருவதை கேள்விப்பட்டா. என்ன கேள்விப்படுறா? அவ போகிற இடமெல்லாம் அற்புதம் செய்கிறாரே. என்ன கேள்விப்படுறா? அவர் போகிற இடமெல்லாம், பார்க்கிற இடமெல்லாம் அற்புதங்களையே செய்து கொண்டிருக்கிறாரே. இப்படிப்பட்ட தேவனை நான் பார்க்கணும், எப்படியாவது இவரை சந்திக்கணும் என்று தன் வாயினாலே அறிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அறிக்கை பண்ண தயாரா இருக்கிறீங்க? இந்த பாடிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து நான் கேள்விப்பட்ட என் இயேசு கிறிஸ்துவாலே எனக்கு விடுதலை வரும் என்று எத்தனை பேர் அறிக்கை பண்ண தயாரா இருக்கிறீங்க? அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவள் அறிக்கை பண்ணுகிறார். அறிக்கை பண்ணினது மாத்திரம் அல்ல, அதை செயல்படுத்த அவள் என்ன செய்கிறான்னு கேட்டா, திரளான ஜன கூட்டத்துக்கு மத்தியிலே அவர் என்ன செய்யறாளாம்? பின்தொடர்களா? என்ன செய்யறா? அல்லேலூயா. என்ன செய்யறா? பின்தொடர்ந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது.
இன்னைக்கு நீங்களும் நானும் எதை பின் தொடர்றோம்? கர்த்தர் சொல்லுகிறார், என் சிலுவையை சுமந்து சென்று என் பின்னே வருகிறவர்கள் பாக்கியவான்கள். என் பின்ன நீ கடந்து வா. வேற எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு பின்னாக நீ போவது தேவ சித்தம். யாராலும் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கவே முடியாது. கேள்விப்பட்டவள் அமர்ந்திருக்கலங்க, பின் தொடர்றா. பெரும்பாடு உள்ளவள், எங்கிட்டு திரும்பினாலும் அவளுக்கு வேதனை. தன் சரீரத்து நோவினாலே அவ்வளோ பெரிய பலவீனத்திலும் 12 வருடமாய் சுமந்து கொண்ட இந்த பலவீனத்தை அவள் பொறுப்படுத்தாமல் இயேசுவின் பின்பாய் கடந்து வருகிறாள். எப்படி வர்றான்னு கேட்டா, திரளான கூட்டம், கொஞ்சம் கூட இடம் இல்லை. அவள் தவழ்ந்துதான் வர முடியும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து வண்டையிலே போனா எனக்கு எல்லாமே சுலபமா கிடைக்கும், எனக்கு எல்லாமே நன்மையா முடியும் நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாய் கடந்து போனா எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? எவ்வளவு போராட்டம் தெரியுமா? அந்த போராட்டத்தை எல்லாம் நீங்கள் சந்திக்க தேவ சமூகத்துக்கு பின்னே வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர வல்லவராக இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டு விட்ட போறாங்க, அவளுக்கு என்ன குறை? ஒயிட் அண்ட் ஒயிட்ல போறாங்க, அவளுக்கு என்ன குறை? அவை கர்த்தரின் பின்பாய் போறது சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லாராலும் போக முடியாது. எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவே முடியாது. அல்லேலூயா. அவள் உபத்திரவத்தோடு வாஞ்சையோடு எங்க போறான்னு கேட்டா, தவழ்ந்து. அவே திரளான கூட்டங்கள், ஒருத்தன் கூட அவளுக்கு உதவி செய்ய வரல, உட்படுகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆராதனைக்கு நீங்க அப்படிதான் வரணும். அவே தடைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தை இருக்கலாம், எல்லாவித இருக்கலாம். ஆனா இயேசுவின் பின்பாய் நீங்கள் கடந்து வர வேண்டும் என்றால், நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருப்பீர்கள் என்றால், தடைகளை உடைத்து நீங்கள் கர்த்தரின் பின்பாய் கடந்து வருவீர்கள் என்றால், கர்த்தர் உன்னோடு பேச வல்லவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை நீ கேட்ப. அவன் பலவீனம் வீட்டுல இருக்காதீங்க, சோர்வுன்னு வீட்டுல இருக்காதீங்க. 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளவள், அநேக வைத்தியர்களாலே கனவீனப்படுத்தப்பட்டவள், தன் பணத்தை எல்லாம் செலவு பண்ணி நன்மை பெறாதவள், இயேசு வருவதை கண்டு, அல்லேலூயா, சபையிலே கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண வல்லவராக இருக்கிறார். சபையிலே உனக்கு அற்புதம் நடக்கும். சபையிலே கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். சபையிலே உன் ஜீவனை பிழைக்க வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அசதியாக அல்ல, மனவுற்சாகத்தோடு அர்ப்பணிப்போடு எந்த பிள்ளை வருகிறதோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பேச வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுவா. இயேசு உன்னோடு பேசுவா. வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே, அல்லேலூயா, தன் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை இயேசு கண்டு அவள் திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறார், யார் என்னை, ஆமென், அல்லேலூயா, யார் என்ன தொட்டது? ஜனங்கள் சொல்லுங்க, திரளான ஜனங்கள் இருக்கும் பொழுது நாங்க யாரையா காட்டுவோம்? இல்ல, என் சரீரத்திலிருந்து என்ன புறப்பட்டது? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 30வது வசனத்தை நீங்க வாசித்து பாருப்பீங்களா? அறிந்து திரும்பி கேட்டா, என்றார்கள். பார்த்த அடுத்த வசனம் 34. அவளை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உன்னை எப்படி கூப்பிடுறாரு? எப்படி கூப்பிடுறாரு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? பெரும்பாடு உள்ளவளை பார்த்து, 12 வருடமாய் துக்கத்திலே இருந்தவளை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு?
இதுவரை அந்த வார்த்தை எந்த மனிதனும் கூறியிருக்கவே முடியாது. கர்த்தர் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து கூப்பிடுறார், மகளே உன் விசுவாசம். எத்தனை பேர் நம்பிக்கையோட சொல்ல முடியும்? இன்றைக்கு இந்த காலை ஜெபத்துக்கு வந்திருக்கிறதான உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது. நீ என்னத்தோட போ? சமாதானத்தோடு நீ போ. உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய் என்றார். அல்லேலூயா, ஆமென். யாரோட பேசினா? இயேசு யாரோட பேசினா? ராஜாக்களோட, மந்திரிகளோட? யாரோட பேசுகிறார்? பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோடு கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு உன்னோடு பேச வல்லவராக இருக்கிறார். என் அருமையான தாயே, என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, உன்னோடு பேச வல்லவராக இருக்கிறார். நீ நினைக்கிற என்னோட ஆண்டவர் பேசுவாரா? நான் பாத்திரவான் இல்லையே. ஆமென். நான் அதுக்கு பாத்திரவான் இல்லையேன்னு சொல்லலாம். அவங்களோட தான் பேசுவார். அவங்கள்ட்ட இருந்தா நான் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல, கர்த்தர் உன்னோடு பேச வல்லவராக இருக்கிறார். கர்த்தரின் பின்னே போக நீ துணிந்தால் உன்னோடு கர்த்தர் பேச வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவ சமூகத்துக்கு நேரா நீ கடந்து வருவாய் என்றால் உன்னோடு கர்த்தர் பேச வல்லவராக இருக்கிறார். உன்னை மகளே என்று அழைக்க என் தேவன் இந்த நாளிலே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உன் விசுவாசம். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான். ஆபிரகாமுடைய விசுவாசம் தான் செத்த கற்பத்தை உயிரடைய கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை இன்னைக்கு உங்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் உன்னை பிழைக்க வைக்கும். விசுவாசம் உன்னை ரட்சிக்க வைக்கும். விசுவாசத்தினாலே உன் குடும்பம் மாற்றும். விசுவாசத்தினாலே உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? விசுவாசத்தினாலே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தினால் நடக்கும் அடையாளங்கள். ஆமென். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதனைகளும் பாரங்களும் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில எங்க இறக்கி வைக்கணும்னு கேட்டா தேவ சமூகத்துல.